ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சிட்டாலே 80% பக்கம் நீங்கள் சக்ஸஸ்க்கு போயிடலாம். இங்கே நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது தான். இப்போ நான் எல்லாத்துக்குமே நெஃப்டி 50 ஷோ பண்ணி உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே நெஃப்டி 50 பக்கத்தில் வச்சு, சரிங்களா, இந்த ஸ்லைட்லி ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்சைடு காட்டும். நமக்கு இன்சைடு வரைகிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். சார்ட் பக்கத்தில் ஒரு இது இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இப்படி சார்ட் வரும். இது வரைகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் லைனில் ட்ரெண்ட் லைன் வரைவோம். சரிங்களா, சிங்கிள் லைன் அவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்காது. என்னுடைய வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். உங்களுக்கு இது வரைக்கும் ட்ரெண்ட் லைனே ட்ரா பண்ண தெரியாது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ போதும். எண்டு வரைக்கும் கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பக்காவான கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா, இதில் 2 விதமான ட்ரேடர் இருக்கிறீங்க. எனக்கு மாதம் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஒரு 2 ட்ரேட் மட்டும் ப்ராப்பராக 2லேருந்து ஒரு 5 ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேமை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது இங்கே மேக்னெட் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள். மேக்னெட் அப்படின்னா இப்படி நீங்கள் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அதை போய் ஒட்டிக்கும். ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் எல்லோரும் வரையும் போது பார்த்துருப்பீங்க, பேக்கில் இருந்து அப்படி வரைவாங்க. அப்படி வரையாமல், சரிங்களா, இப்போது ஃப்ரண்ட் சைடில், சரிங்களா, இருக்கிறதுலே எது லோவோ மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கிறேன். 2 லைன் இருக்குது பாருங்கள். ஒன்று நான் மார்க் பண்ணல, அந்த சேனல்னு எடுத்தேன்ல, அதனுடைய லைன் ப்ளூ கலரில், அதை நான் ப்ளூ எங்கே போகுதோ அதில் ஒரு லைன் இருக்கும். இன்னொன்று என் கர்சர், என்னுடைய மவுஸ் இருக்குல்ல, அதனுடைய லைன் நான் இங்கேருந்து இழுக்கிறேன் அப்படின்னா, இப்படி இழுத்துட்டேன் அப்படின்னா இந்த 2 லைனையும் நான் மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள். அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா, அதை அப்படியே கொஞ்சம் லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் எது இருக்கோ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது கரெக்டான ட்ரெண்ட் லைன். சரிங்களா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். சரிங்களா, அப்படியே இதில் கிளிக் பண்ணி அகெயின் அந்த பாயிண்ட்லேயே கிளிக் பண்ணி, சரிங்களா, ஸ்லைட்லி ட்ரையாங்கிளாக வரையணும். சரிங்களா, வரைஞ்சி அடுத்த லைனை தூக்கி விடும்போது, சரிங்களா, இதை நல்லா கவனிக்கணும். நீங்கள் அடுத்த லைனை அப்படி தூக்கி விட்றீங்க அப்படின்னா அதுலேயுமே 2 டச் இருக்கணும். இது யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போது நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே ஒரு டச் இருக்குது. இந்த லைனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டச் இருக்குது. 2 டச் இருக்கா? அதே மாதிரி கீழே நீங்கள் பார்த்தாலுமே இங்கே ஒரு டச் இருக்கும், இங்கே ஒரு டச் இருக்கும். சரிங்களா, அப்புறம் இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டச் இருக்கும், இதில் ஒரு டச் இருக்கும். 2 டச் இருக்கணும். இதில் பாடிக்கு டச் வச்சுருப்பேன். சரிங்களா, இதில் விக்குக்கு டச் வச்சுருப்பேன். பாடி விக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது பாடி, இது விக்கு. இது 2ல் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் அந்த லைனை அப்படியே அப் எடுத்துகிட்டு போகச்ச, சரிங்களா, டச் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போது மார்க்கெட் எப்படி இருக்குது? சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. ஆனால் சரிங்களா, இந்த லைன் கரெக்ட் தான். சரிங்களா, இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே இருக்கா, இந்த லைன் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் எங்கேவா இருக்கணும் அப்படின்னா, சப்போர்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுமா? அப்போது மந்த்லி டைம் ஃப்ரேம் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை எடுப்பீங்களா? இப்போது இதனுடைய ஹை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுத்தா என்ன இருக்கும்? உங்களுக்கு அக்யூரசி இருக்கும். சரிங்களா, இப்போது ரெசிஸ்டண்ட் வரைஞ்சிடணும். ரெசிஸ்டண்ட் இருக்கிறதுலே ஹை, சரிங்களா, வச்சு செகண்ட் லைன் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல கரெக்டாக உட்காரும். சரிங்களா, இல்லை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதனுடைய விக்கு, இதனுடைய பாடி கனெக்ட் ஆகிடுச்சா? இப்போ இது பக்காவான ட்ரெண்ட் லைன். சரிங்களா, இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இனி வரக்கூடிய நாட்களில். ஸோ இப்போ நான் அப்படியே டே டைம் ஃப்ரேம் போடுறேன். இதுதான் கிளாரிட்டி. இந்த இடம் தான் உங்களுக்கு கிளாரிட்டி. அடுத்த லெவல் நீங்கள் என்ன பண்ணணும், இதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரிக்கு எப்போனாலும் கொடுக்கலாம். அப்படி என்ட்ரி கொடுக்கும்போது ஒன்று மட்டும் கவனிங்க. மந்த்லியில் வரைஞ்சிட்டுமா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டே போட்டேன்னா, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட் ஆனவுடனே இமீடியட்டாக என்ட்ரி கொடுப்பாங்க. அது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி மாதத்துக்கே நம்ம 4 ட்ரேட் 5 ட்ரேட் தான் எடுக்கணும் வச்சு. இதில் 1 டே கேண்டில் அதனுடைய பாடி வெளியில் இருந்து அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க, அக்யூரசி இருக்கும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்ட்ரி கொடுப்பாங்க, இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக மார்க் ஆகி
அப்படியே வந்து அவங்களுக்கு என்ன வரும், ஹியூஜாக லாஸ் வரும். அப்போ ட்ரெண்ட் லைனில் சின்ன நுட்பமான விஷயமா 2 விஷயந்தான். ஒன்று, இந்த கட்டை யோசிச்சிருங்க. சரிங்களா? ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்க, சரிங்களா, மந்த்லி 4 ட்ரேட் தான் இருக்கணும். ஒன் டே வெயிட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல விதத்தில் ரேஷியோ கிடச்சிரும். செகண்ட், நீங்கள் வரைகிறதுல 2 லைன் வரையணும், 2 டச் இருக்கணும். இது முக்கியமானது. ஓகே, இது வந்து மந்த்லி பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? இப்போ நான் வீக்லி, அதாவது எனக்கு வீக்லி நான் ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் எடுத்தால் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நான் பேக்லேருந்து போனேன்ல, பேக்லேருந்து போகக்கூடாது. சரிங்களா? ஸோ பக்கத்தில் போயிடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம வீக்லி எடுக்கிறதுனால, அது வந்து ஹோல்ட் பண்ணுறதுனால நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்தோம். சரிங்களா? இப்போ நம்ம ஹோல்டிங் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், லைன் எடுத்து விடுற இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கனெக்ட் இருக்கும். நல்லா கவனிக்கணும். சரிங்களா? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல கனெக்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கனெக்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதனுடைய பாடி, சரிங்களா, இந்த மாதிரி கனெக்ட் இருக்கும், இதனுடைய டச் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கவனிச்சுட்டு இப்போது இதனுடைய ட்ரெண்டு கட்டு இந்த இடத்துல வரும். ஸோ டே டைம் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ அழகாக டச் வந்திருக்கா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, சிங்கிள் லைன் மட்டும் வரைஞ்சிருந்தீங்கன்னா எல்லோரும் நீங்கள் இந்த லைன் மட்டும்தான் வரைவீங்க. சிங்கிள் லைன் வரையும் போது, இப்படி வரையும் போது எல்லோரும் இங்கே ஹை வரும் இது வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க. வராது. ஏன் அப்படின்னா செகண்ட் லைனில் தெரிஞ்சிடும் இந்த இடம் இருக்கா, அப்போ இது வரைக்கும் தான் வருங்கிறத செகண்ட் லைன் தான் கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ செகண்ட் லைன் இந்த இடத்துல வரும்போது கவனம் தேவை. இந்த டைமில் ட்ரேட் எடுத்தாலும் சரி, அடுத்து இதனுடைய லோவை கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடணும், எக்ஸிட் ஆகிடும், ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது இது ரொம்ப 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 முக்கியமானது, 2 லைன் வச்சு வரைகிறது. சரிங்களா? அதுக்கடுத்து நான் இன்ட்ராடே பண்ணுறேன், நான் டெய்லி ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம். சரிங்களா? அது வீக்லி 2-3 ட்ரேட் இருக்கு, நான் டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துடுங்க, ரொம்ப தூரமே போக வேண்டாம். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் புரியாமல் இருக்கும், ஆனால் நல்லா ட்ரா பண்ணி பழகிருங்க. சரிங்களா? நான் ஃபாஸ்ட்டாக வரைகிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். இல்லை, இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள், இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைனையும் மேட்ச் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த லைனில் மட்டும் நான் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு எங்கேயுமே கன்வீனியண்ட்டாக இருக்காது. இப்படி நான் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இதை நான் அப்படியே பேக்கில் இழுத்து விட்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகாது. அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்போ இந்த இடம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், இதனுடைய ஹை எடுத்து விடுங்க. இப்போது கரெக்டாக இருக்கா? அங்கே பாருங்கள், கிளியராக இருக்கும். நீங்கள் ட்ரெண்ட் லைன் மட்டும் வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக வந்துடும். ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த லைனில் பாருங்கள், இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லோரும் சிங்கிள் லைன் வரையும் போது இப்படி நான் இதை அப்படியே அழிச்சிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காட்டிடுறேன். நீங்கள் சிங்கிள் லைனாக போடும்போது இப்படி வரைவீங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது பிரேக் அவுட், இந்த இடத்துல பிரேக் அவுட் நினச்சி என்ட்ரி கொடுப்பீங்க, ஃபெயிலியர் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இடத்த நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே லைன் அந்த இடத்துல வரும் பாருங்கள், ப்ரீவியஸாக வரைஞ்சது. இந்த இடம் என்ன பண்ணுவீங்க, பிரேக் அவுட் நினைப்பீங்களா? ஆனால் இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா இது வரைக்கும் அடுத்த ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பேக் எண்ட்லேயே தெரிஞ்சிடும், ட்ரெண்ட் லைன் ஒன்றும் வைக்கச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியராக. இப்போ நான் பேசுகிறது கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு தெரியும். அதாவது இது அட்வான்ஸ் லெவல், பேசிக் கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஐடியா இப்போ நான் வரைகிற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரைகிறது புரிதல் வந்துடும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும், இதில் ஒரு பாடி. சரிங்களா? இன்ட்ராடே பண்ணுறதுனால 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா 30 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் எப்போதுமே இந்த ஸ்பாட்டில் என்ட்ரி டக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது கீழே இறங்கும். அந்த 30 நிமிஷமோ 1 ஹவர் கேண்டிலோ ஹையை பிரேக் பண்ணும்போது, சரிங்களா, நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் 15 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைனே உங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் கொடுத்துரும். 15 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பிரச்சனையே ட்ரெண்ட் லைன் வரைய தெரியாதது தான். சரிங்களா? ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்க, தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.